வணக்கம் ஜோய் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. ராசியில் எப்பவும் போல் கேதுவனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. இது தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகள் என்பது சிம்மராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளில் இருந்துட்டு வருது. ஸோ கடந்த 2-3 மாதங்களாக பெரிய அளவில் நெருக்கடிகளாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் சூரியனை கண்ட பனித்துளி போல விலக ஆரம்பிக்கும். ஸோ பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லை, எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருந்துட்டு வரும். இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே சிரமப்பட்டு ஒரு விதமான பயத்தோடையும் பதற்றத்தோடையும் செயல்பட்டு வந்த உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு. ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டு வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். பட் இருந்தாலும் சிம்ம ராசியினோட குணத்துக்கேற்ப சில நேரங்களில் கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. தவிர இந்த மாதம் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய நிலை என்பதும் உண்டு. அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட பேச வச்சு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காரசாரமான விவாதங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. மற்றபடி பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் காரியங்கள் சிறப்பு பெற்றவங்களாகவே இருப்பாங்க.
எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அதனால் தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் பீஸ்ஃபுல்லாகவே இருந்து வருவாங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகமாக போட்டி, பொறாமைகள், எதிர்ப்புகள், வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே சமாளித்து முன்னேறக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவும் இந்த மாதம் அமைஞ்சு வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் காரியத்திறன் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. காரியத்திலே கருத்தாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க நினச்சதை அடையணும், அவங்க நினச்சதை செய்யணும் அப்படிங்கிற தீவிர வேட்கை அவங்களுக்குள்ள உருவாகும். இதனால் தொழில், வேலை, உத்தியோகமாக சில சிக்கலான முடிக்க முடியாத சவால் நிறைந்த விஷயங்களை கூட முடித்து காட்டி மற்றவங்களுடைய பாராட்டுக்களை பெற்று வருவாங்க. சுருக்கமாக சிம்மராசிக்காரங்கள் லட்சியவாதிகளாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கெரியர் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களுமே இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட வழக்கமான அமைப்புகள் தான். ஆல்ரெடி அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த மாதம் இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆனாலும் கூட இந்த காசு பண விஷயங்களால் தேவையில்லாத சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமச்சனியை முடிகிற வரைக்கும் நிதானம் காப்பது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாத அமைப்பின்படி இந்த காரசாரமான விஷயங்களை, இந்த பொருளாதார சமாச்சாரங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும்னு சொன்னால், குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் வீடு, நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துருவோம்னு சொல்லலாம். மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானம் என்பது தேவை. மாதத்தின் முற்பகுதியெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி நிதானத்தை செயல்படுங்க. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் லீகலாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே கைகூடும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வரவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே சுமூகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு நிலையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் தான் இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் கூச்சல் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். மனசு ஒரு தெளிவில்லாத நிலைகளில் தான் செயல்படும். இதற்கெல்லாம் இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் நிதானமாகவே இருங்க, அவசரப்படாதீங்க. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. காரசாரமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் தான் இருக்குது. பட் எல்லாமே மாதத்தின் ஆரம்பத்தில் தான் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகள் இதெல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளுக்கு மாற்றப்படும். ஸோ இதெல்லாம் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை சங்கடமெல்லாம் பார்த்துக்கிட்டனாலே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது உறவினர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள், தேவையில்லாத மனச்சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே இருக்கும். இருந்தாலும் ராசியினுடைய கேது அமைப்பு இருக்கிறதுனால இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் உடல்நல விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் இருக்குது. மாணவர்கள் கண்டிப்பாக முயற்சிகள் என்பது தேவைப்படும். மாதத்தின் பிற்பகுதிகளில் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். எதே புரிய மாணவர்கள் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. குறிப்பாக கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் ஆதாயங்களை கொடுக்கும். அதனால் எடுத்தவங்க எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். நிதானமாகவே செயல்படுங்க. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் ஆதாயத்தை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. குறிப்பாக காரிய சிறப்புகள் மிகுந்த ஒரு மாதமாகவே இருக்குது. ஒரு பக்கம் அஷ்டமச்சனி, இன்னொரு பக்கம் ராசியில் கேதுவும் இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பாகவே அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.